இன்னைக்கு மார்னிங் என்னத்த பிரேக்ஃபாஸ்ட்டு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூடாக இட்லி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீவர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கலாமா? அது நம்ம கால்லையோ கையிலோ வெட்டுக்காயம் இல்லை சின்ன புண்ணு ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம ஆயில்மெண்ட்டு போட்டால் கூட அந்த இடம் வந்து பிளாக்காக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் புண்ணு ரெனம் ஆகிறதுக்கு ஒரு ரோஜா பூ எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அந்த ரெனமாக இருக்கிற இடத்த அதை ஊற்றி கழுவிட்டு வந்தீங்கன்னா அது புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அது வந்து அந்த இடம் பிளாக் ஆகாமல் நம்ம ஸ்கின் கலராகவே வந்துடுமா. அதனால் அந்த ரோஜா பூ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ரெனத்து மேலே நல்லா ஊற்றி கழுவிட்டு வாங்கம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாம் வாம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூடான இட்லி தான். நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. நம்ம டிஃபன் ஆற வச்சு சாப்பிட்ணோம்னாலும் நம்மளுக்கு பழகிடுச்சு சூடாக சாப்பிட்டு. அதனால சூடாகவே தான் இருக்குது டிஃபன் எல்லாம். அப்புறமா இன்றைக்கி தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கோம். நல்லா இந்த சட்னிக்கு இட்லிக்கும் நல்லா தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் என்னென்ன இட்லி தான். இட்லியும் தக்காளி தொக்கும் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.